இப்போ டீலிமிட்டேஷனை வச்சு ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ண பார்த்துச்சு அவசர அவசரமா பிஜேபி. இவ்வளோ பெரிய உழைப்புக்கு இங்கே பிஜேபியோட தலைவர்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? அவங்களுக்கு பெரிய மண்ணு வாரி போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்டா சும்மா இருக்க மாட்டீங்களாடா, நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. உங்களோட கருத்துப்படி ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. மாற்றங்கள் இன்னும் கூடுதலா ஸ்டாலின் மேல நம்பிக்கை உருவாயிருக்கு. இந்த கட்டத்திலுமே டெல்லியில ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது, நம்ம தமிழ்நாடு தேர்தல் தானே முக்கியம் நினைக்காம உடனே இந்த இடத்துல அதுக்கு எதிர்வினை ஆட்டினதுன்னு இருக்குல்ல, அந்த கட்ஸை பாக்குறாங்க. அதுதான் ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சிக்கு, ஒரு அரசியல் தெளிவுள்ள ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவனுக்கு உள்ள ஒரு பண்பு. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் குரல் எழுப்புங்க. இங்க அப்படியே ஒரு ஸ்கெடியூல் இருக்குங்க. திருமானனுக்கு ஒரு 8 தொகுதி இருக்கு. அந்த தொகுதிக்கு அவர் செயல்படணும். கூட்டணி கட்சி தொகுதிக்கு போகணும். இதுக்கு நடுவில் டெல்லிக்கு ஒரு பயணம் வர வைக்கிறானே எதிர்பாராம. அதே மாதிரி மத்த கனிமொழி மேனிஃபெஸ்டோனுடைய ஹெட், அவங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் இருக்கு. அதே மாதிரி தயாநிதி மாறனுக்கு இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமைகள் இருக்கு. எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களா ஒண்ணு சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி அவங்க களத்துல நிற்கும் போது அவங்க வேலை செய்யணும். இது எல்லாம் ஒத்தி வச்சுட்டு நாடாளுமன்றத்துக்கு போகணும் வரணுங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போதும் டெல்லி அரசியலையும் முக்கியம், மாநில அரசியல் அப்பதான் பாதுகாக்க முடியும்னு ஒரு தலைமை எடுத்த முடிவு இருக்குல்ல, அது எல்லாமே சிம்ம சொப்பனமா கையாண்டாங்க. அது இன்னும் கூடுதலான பலத்தை கொடுத்திருக்கு. திமுக கூட்டணி வெல்வது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஆனா அந்த கூடுதல் இடங்கள் கிடைக்குமா இல்லை கம்மியாக கிடைக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சில விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இப்போ நான் அதிமுக சைட்லேருந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். எப்படின்னா, போன ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது அதிமுக மேலே, அதிமுக கூட்டணி மேலே. அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் ஒரு 66லேருந்து 70 சீட்டுக்கிட்ட வின் பண்ண முடிஞ்சது அவங்களால. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஸ்வீப் ஆகிடும். ஆனால் அப்போவுமே அவ்வளோ சீட்டு ஜெயிச்சது பெரிய விஷயமா தான் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மேலே முன்னாடி இருந்த அதிமுக தொண்டர்களுக்கே இருந்த ஒரு சில அதிருப்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே. ஸோ அந்தளவுக்கு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை தான் முன் வச்சார் அவர். அப்படின்னும் போது அந்த சீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமோ ஒரு இது இருக்குது எனக்கு. அந்த ஃபேக்டர் தான் விஜய் ஃபேக்டர் உடைக்குது.